ரஜினி அவர்கள் ஒரு டயலாக் சொல்லுவார், நமக்கு சில ஸ்டாக் ஷாட்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்து விட்டேன், மணிரத்னம் ஒத்துக்கல, எனக்கு இல்லை வேற வேணும்னு சொல்லிட்டே இருந்தார். சொன்ன மாதிரி நீங்கள் சினிமாவில் இருக்கும் ஸ்டாக் ஷாட்டை அப்படியே எடுத்து உங்களுடைய சோகத்தை நீங்கள் வரவழைத்ததாக தான் தெரிகிறது. சோகம் உங்களுக்கு உள்ளிருந்து வந்ததாக அந்த வீடியோவில் அவங்க முகம் தெரியவில்லை. தான் குற்றவாளி என்பதை திரு விஜய் அவர்கள் அவர் அரசியல் பண்றாருங்க, அரசியல் தான் பண்றாரு. நான் வந்து ரொம்ப நல்லவன்னு வேஷம் போடுறாருன்னு வச்சுங்க முதல்வர் அவர்கள். நானும் நம்புறேன் உங்க கருத்தை. பிஜேபி எப்படி அந்த பொதுமக்கள் சொன்ன பாயிண்ட்களை நிராகரித்து விட்டு அவருக்கு தேவையான பாயிண்டை மட்டும் எடுத்துக்கொண்டாங்களோ, அது மாதிரி விஜய் அவர்களும் நீங்க சினிமாவில் நேரம் தவறாம இருந்திருக்கீங்க, அரசியல் ஏன் நேரம் தவறுனீங்க? அதுக்கான இந்த தோல்விக்கு உளவுத்துறை காரணம். இந்த நேரத்தில் இவ்வளவு கூட்டம் வரும், உளவுத்துறை கவனிச்சிருக்கணும், கணிக்க தவறிட்டாங்க, உளவுத்துறை ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க. ஆட்சியில் அமர்ந்தவுடன் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்டம் போட்டார். அவர் ஆட்சிக்கு வந்ததன் பிறகு ஆடினார். நீங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே. வணக்கம், இது கரு டிவி. நான் உங்கள் கரு ஜெயஸ்மணிமாறன். தனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னோன்னே கோடநாடு சென்று ஜெயலலிதா அவர்களிடம் தவம் கடந்தார் என்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ வந்து விஜய் அவர்கள் பார்த்திருப்பார் என்று எண்ணுகிறேன். செல்வி ஜெயலலிதா அவர்களிடம் பயந்து கை கட்டி ஒரு வீடியோவை எவ்வளவு மௌனமாக எப்படி பேசினாரோ அதே போல இப்போ ஒரு வீடியோ பேசியிருக்காரு. அதுவும் சத்தம் வெளியே வராம தான் பேசியிருக்காரு. அப்போ நம்ம வீடியோவை அவர் பார்த்திருக்காரு. நம்ம வீடியோவுக்கு பதில் தான் அவர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அப்படின்னு சொன்னா சிரிக்கிறீங்க பார்த்தீங்களா? நம்ப மாட்டீங்கல்ல. முதல்வரை ஒரு எதிரியா சித்தரிக்கிறாரு விஜய் அவர்கள். அதனால என்னோட வீடியோ பார்த்து எப்படி விஜய் அவர்கள் பதில் வீடியோ போட்டிருக்காருன்னு நான் சொன்னா உங்களுக்கு நகைச்சுவையாக இருக்குமோ, அதே போலதான் முதல்வர் அவர்களிடம் அவர் வந்து இன்னைக்கு பேசின வசனமும் நமக்கு என்ன தோணுது. விஜய் அவர்கள் பேசவில்லை என்று வருத்தப்பட்டவர்கள்லாம் ஏன் பேசினார் என்று வருத்தப்படும் அளவிற்கு தன்னுடைய வார்த்தைகளை அந்த வீடியோல உபயோகப்படுத்தியிருக்கிறார். தன்னை பார்க்க வந்திருப்பவர்கள் ஒரு 41 பேர் இறந்திருக்கிறார்கள். 9-10 குழந்தைகள் இறந்திருக்கிறது. விஜய் அவர்களுக்கும் 2 குழந்தைகள் இருக்கிறது. ஒரு பொறுப்புள்ள தகப்பனாக அவர் இருந்திருந்தால், ஒரு பொறுப்புள்ள தகப்பனாக இருந்திருந்தால் என்பதை விட ஒரு பொறுப்புள்ள தகப்பனாக தன்னை உணர்ந்திருந்தால், அவர் முதல்ல வீடியோ ஆரம்பிச்ச உடனே என்னோட பரப்புரையின் போது வந்திருந்த ஒரு பாவம் அறியாத பச்சிலும் குழந்தைகள் அந்த நெரிசலில் சிக்கி இறந்து விட்டார்கள், அவர்களுக்கு என்னுடைய அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று சொல்லித்தான் அந்த வீடியோவை ஆரம்பித்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் ஒரு பொறுப்புள்ள தந்தை அல்லது ஒரு பொறுப்புள்ள தலைவனாக கருதப்பட்டிருப்பார். நான் திரும்பி அங்கே போயிருந்தால் அசம்பாவிதம் நடந்திருக்கும், அந்த அசம்பாவிதங்களை தடுப்பதற்காகத்தான் தவிர்த்து விட்டு வீட்டிற்கு வந்து விட்டேன் அப்படின்றாரு. 41 உயிர்கள் போயிருக்கு, அதுவும் தன்னால் போயிருக்குங்க போது ஒரு மனிதனுக்கு இயல்பாகவே ஒரு பதைப்பதைப்பு நடந்திருக்கும். அதனால அவர் வந்துட்டாரு. ஃப்ளைட்லேருந்து இறங்கி வீட்டுக்கு போகிறது கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரங்கள் ஆயிருக்கும். இந்த 3 மணி நேரங்களில் இந்த தவறு ஏன் நடந்ததுன்னு ஒரு ரியலைஸ் பண்ணியிருந்தாருன்னா, வந்த உடனே ஒரு சோர்வடைந்த முகம், ஒரு சோகமுள்ள முகத்தோட அவர் ஒரு வீடியோ பதிவிட்டு இருந்தாருன்னா மிகப்பெரிய தலைவரா மதிச்சிருப்பார். ஆனா 2 நாட்கள் அல்ல, 3 நாட்கள் கடந்து விடுகிறது. அப்போ ஒரு 4-5 மணிக்கு ஆசுவாசமாக விஜய் அவர்கள் ஒரு வீடியோவை பதிவிட்டிருக்கிறார். இதுல தான் நமக்கு சந்தேகம் வருது. முதல்வர் குடும்பத்துக்கும் விஜய்க்கும் தனிப்பட்ட முறையில் ஏதோ ஒரு பிரச்சனை, அதற்காகத்தான் இந்த கட்சியை ஆரம்பித்திருக்கிறார் என்று அவர் வீடியோ வெளியிடுவதற்கு முன் வரைக்கும் நான் வந்து நம்பியிருந்தேன். அரசியல் லாபத்துக்காக வேற மாதிரி சித்தரிக்கிறாங்கன்னா ஒரு சாமானியனா நான் நினைச்சிட்டு இருந்தேன். அவர் பிஜேபியோட கைக்கூலிங்கிறத நான் நம்பல. எனக்கு எந்த இடத்துல ஒரு பிஜேபியோட கைக்கூலி அப்படின்னு நினைக்க தோணுது அப்படின்னா, 2-3 நாள் அவர் வந்து வீட்டுல உட்கார்ந்து இருந்தாரு. என்ன காரணம் சொல்லப்பட்டதுன்னா, அவர் வந்து ரொம்ப சோகத்துல இருக்காரு, மணிக்கணக்கு கடந்துருச்சு, நாட்கணக்கு கடந்துருச்சு. இப்ப திடீர்னு எங்க ட்ராக் மாறுது அப்படின்னா, முன்னாள் பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவர்கள் சீனுக்குள்ள வரும்போது தான் இந்த காட்சிகள் அப்படியே வந்து மாறுது. விஜய் அவர்கள் மேல் தவறு இல்லை, இந்த அரசாங்கத்து மேல் தான் தவறு இருக்கிறது. கூட்டம் அதிகமாகும் பொழுது பாதுகாப்பை அதிகரித்திருக்க வேண்டிய கடமை அரசாங்கத்து மேல தான் இருக்கு அப்படின்னு பிஜேபியின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். ஏற்கனவே சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருந்த பிஜேபிக்காரர்கள் விஜய் மேல குற்றம் சாட்டி பதிவிட்டிருந்த பதிவீடுகள்லாம் வந்து அழிக்கப்படுகிறது. இந்த விஷயத்துல விஜய் பக்கத்தில் நிற்கிறேன். நான் என்ன சொல்றேன், அரசாங்கத்து பக்கத்தில் நிற்க வேணாம், விஜய் பக்கத்தில் நிற்க வேணாம், இறந்தவர்களின் பக்கம் இருக்கணும் இல்லையா? பிஜேபி என்ன செய்யுதுன்னா, ஹேமா மாலினி தலைமையில
சொல்றாங்க, ஒரு 8 பேர் கொண்ட குழு அமைச்சு இதை போய் பார்த்துவாங்க அப்படின்றாங்க. இப்போ ஒருத்தர் பொதுவான ஒரு மக்களை கூப்பிட்டு அண்ணாமலை அவர்கள், அதாவது நிர்வாக சீர்கேடு நடந்திருக்கான அந்த நபர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆமாங்க இந்த லோக்கல்ல இருக்கிற கட்சி நிர்வாகிகள் இதை செய்யல, நீங்க வந்து தாபாக்காவை சொல்றீங்க, நான் அதை கேட்கல, அரசை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் எடுத்து கொடுக்கிறார். அப்ப இயல்பா ஒரு மனிதன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருது, அதை மடைமாற்றும் விதமாக அதை மாற்றுகிறார். ஹேமாமல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஜய் போன்ற மிகப்பெரிய மாபெரும் நடிகர் பேசுவதற்கு இத்தனோடு இடத்த தரணுமா அப்படிங்கிற கேள்வி கேட்கிறாங்க. அப்ப இந்த வேலுச்சாமிபுரத்தை ஆராய்ந்தது யாரு? பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் தன்னோட நிர்வாகிகளோட படைசூழ அங்க போய் ஆராய்ந்து இந்த இடம் ஓகேன்னு சொல்லி, சரி வேலுச்சாமிபுரத்தை கொடுங்க, அங்க எடப்பாடி அவர்கள் பண்ண இடத்த கொடுங்க, அங்க ஓகே. ஏன்னா அவர்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15,000 பேர் வந்தாங்க, அந்த இடம் பத்திச்சு. அப்போ எங்களுக்கு ஒரு 10,000 பேர் வருவாங்க, அப்போ இந்த இடம் போதும்னு சொல்லும் பொழுது அங்க இருக்கும் காவல்துறை அதிகாரிகள் அதை ஆய்வு செய்து நீங்க கேட்ட இடத்த தான் அவங்க கொடுத்திருக்காங்க. ஆனா ஹேமாமாலினி அவர்கள் அதை மறைத்து விட்டு விஜய் போன்ற நடிகர்களுக்கு பெரிய இடத்தை கொடுத்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஒரு சாமானியனா நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், பிஜேபி என்ன நினைக்குதுன்னா, இதுதான் சந்தர்ப்பம் என்று விஜய் அவர்களை தன் பக்கம் இழுப்பதற்காக அவர்களுக்கு சப்போர்ட் செய்யறதுக்கு ஒரு குழு அனுப்பியிருக்கு. இப்ப இந்த குழு வந்து விஜய் அவர்களுக்கு சாதகமா அரசாங்கத்தை மேல தவறுன்னு சொல்றாங்க. விஜய் அவர்கள் சார்பா வரல, நீங்க திமுக சார்பா வரல, பொதுவா வந்திருக்கீங்க. அப்ப அரசாங்கத்து மேலேயும் தவறு இருக்கிறது, விஜய் அவர்கள் மேலேயும் தவறு இருக்கிறது, இரு தரப்பிலும் தவறு இருக்கிறதுங்கிறது தான் ஒரு நடுநிலைமையா வந்து பேசுறவங்க தர வேண்டிய தகவல். விஜய் அவர்கள் காலதாமதாக வந்ததை பற்றி அந்த குழு பேசல, அந்த தகவல்களை அவங்க மறைச்சிருக்காங்க. அப்போ அண்ணாமலை அவர்கள் ஒரு உண்மையான தகவலை சொல்லும் பொழுது அவரை மடைமாற்றிருக்கிறார். முதலாளர் அவர் காரை எடுத்துட்டு வீட்டில இருந்து வெளியே கிளம்பியிருக்காரு, எங்க போறாருன்னே தெரியாது. அவர் ஆடிட்டர் குருமூர்த்தியை சந்தித்ததாக தகவல்கள் தெரிவிக்கிறது. இப்போ இவர்கள் யாருக்கு சாதகமா செயல்படுகிறாங்கிறது கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு என்பது போல தெல்ல தெளிவாக நமக்கு கிளியரா தெரிஞ்சிருது. அவர்களுக்கு சாதகமான பாயிண்ட்களை எடுத்துக்கொள்வதும் அவர்களுக்கு பாதகமான பாயிண்ட்களை விட்டு விடுவதும் குறிப்பிட்ட ஒருவருக்கு சப்போர்ட் செய்வதா இருக்கு. இப்ப விஜய் அவர்களுக்கு பயங்கரமான தைரியம் வந்துருச்சு. பிஜேபி கட்சியால் அனுப்பப்பட்ட ஒரு 8 பேர் கொண்ட குழு இவருக்கு சாதகமாக சொன்ன அன்னைக்கு அவர்கள் சொல்லி ஒரு துளி மணி நேரங்களிலேயே விஜய் அவர்கள் தன்னுடைய வீடியோவை வெளியிடுகிறார். ஒரு சாமானியனாக எனக்கு இந்த இடத்தில் தான் விஜய் மேல ஒரு சந்தேக துளி உருவாகி இருக்கிறது. இதை விட அவர் பேசிய வீடியோ இருக்கிறது இல்லையா, அது வந்து இன்னும் பல சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறது. தான் குற்றவாளி என்பதை திரு விஜய் அவர்கள் இங்கே நிரூபித்திருக்கிறார். அவர் வீடியோல குழந்தைகளுக்கு ஒரு இரங்கல் சொல்லல, தனக்காக இறந்தவர்களுக்கு ஒரு இரங்கல் சொல்ல, நான் எதற்காக இந்த இடத்துல இருந்து கிளம்பி வந்தேங்கிற காரணத்தை மட்டும்தான் விஜய் அவர்கள் சொல்கிறாரு. நான் கரெக்டா தான் இருந்தேன், காவல்துறை சொன்ன இடத்துல தான் நான் வந்து பரப்புரையை மேற்கொண்டேன். மக்கள் வந்து அவங்க வந்து தன்னெழுச்சியா வந்து செத்து போயிட்டாங்க, எங்க தொண்டர்களை நான் கண்டுபிடித்தலாம், மக்களை பாதுகாக்க வேண்டிய எங்க கடமை இல்லை. எப்பயுமே ஒரு தலைவனுங்கிறவன் பொதுவானவன். இப்ப நாளைக்கு முதலமைச்சரா வந்தா உங்க தொண்டர்களுக்கு மட்டும்தான் தொண்டு செய்வீங்களா? மக்கள் இறந்தால் கண்டுக்க மாட்டீங்களா? வரும் இடத்தில் கூட்டத்தை அதிகமாக கூட்டி வந்தது அவர் தான். முதாயை தலைமையிலான குழு வெளியிட்ட வீடியோ பார்க்கும்போது கிளியரா தெரியுது. கொஞ்ச நேரம் முகத்தை கட்டி மூடிறார், ஸ்கிரீனை முன்னாடி எல்லாம் ஓடியாராம், பின்னாடியே வருவார். அங்க இருந்த ஒரு 5,000-6,000 பேர் பின்னாடி ஓடியாந்துட்டே இருக்கான். அப்போ ஏற்கனவே அங்க 20,000 பேர் இருக்கிறாங்க, இந்த 5,000 பேர் உள்ள சேர்றாங்க, அவரோட ஆல்ரெடி வந்தவங்க ஒரு 2,000-3,000 பேர். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 30,000 பேர் கூடணும்னா இந்த தவறு நடக்குது. இப்ப தவறுக்கு காரணம் யாருன்னா கண்டிப்பா விஜய் அவர்கள் தான். குறிப்பிட்ட இடத்தில் தான் நான் வந்து பிரச்சாரம் செய்தேன்னு சொன்னேன் விஜய் அவர்கள், நான் குறிப்பிட்ட நேரத்தில் தான் வந்தேன் என்று சொல்வதற்கு அவருக்கு அருகதை இருந்ததா? இந்த தோல்விக்கு உளவுத்துறை காரணம். இந்த நேரத்தில் இவ்வளவு கூட்டம் வரும், உளவுத்துறை கவனிச்சிருக்கணும், கணிக்க தவறிட்டாங்க. உளவுத்துறை மேல தவறு, அரசாங்கத்து மேல தவறு, நான் ஒத்துக்கிறேன். உளவுத்துறை ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நீங்க என்ன பண்ணீங்க? இவ்வளவு பெரிய கூட்டத்தை அழைத்து வந்தது உங்களுடைய தவறு. இப்போ உங்களுடைய தவறு நீங்க ஒத்துக்காம நீங்க அதுல இருந்து ஸ்கிப் ஆகி போறீங்க. நீங்க இவ்வளவு நேரம் கழித்து வந்தது உங்களுடைய தவறு, அந்த தவறையும் சொல்லிருக்கணும்ல. நண்பகல் 12 மணிக்கு உங்களுடைய பிரச்சாரம் பர்மிஷன் வாங்கியிருக்கீங்க, 7:40 மேலதான் வேலுச்சாமிபுரத்துல வந்து நீங்க பரப்புரையை மேற்கொள்றீங்க. திட்டமிட்டு கொடுத்த இடத்தில் தான் நான் பரப்புரையை மேற்கொண்டேன் என்று சொன்ன நீங்கள் திட்டமிட்ட நேரத்தில் வந்தீர்களா? நீங்க திட்டமிட்ட இடத்துல சொன்னீங்கன்னா அவங்க மேல குற்றச்சாட்டு சொல்லிட்டீங்க. நீங்க திட்டமிட்ட நேரத்தில் வராதற்கு ஒரு வருத்தமாக அந்த வீடியோல சொன்னீங்களா? சொல்லவில்லை. ஏன்னா அது அவர் மேல தவறு. இப்போ பிஜேபி எப்படி அந்த பொதுமக்கள் சொன்ன பாயிண்ட்களை நிராகரித்து விட்டு அவருக்கு தேவையான பாயிண்டை மட்டும் எடுத்துக்கிட்டாங்களோ, அது மாதிரி விஜய் அவர்களும் அவர் செய்த தவறை ஸ்கிப் பண்ணிட்டு கவர்மெண்ட் என்ன தவறு செய்ததுங்கிறத மட்டும் சொல்லிட்டு இருக்காரு. உங்க படப்பிடிப்பு தளத்துல நானும் வேலை செஞ்சிருக்கேன், அந்த படப்பிடிப்பு தளத்திற்கு டைமுக்கு கரெக்டா வந்துடுவார். அதே மாதிரி டைமுக்கு கரெக்டா நீங்க போயிடுங்க, 5 மணிக்கு மேல நீங்க கிளம்பிடுவீங்க. அவங்க கூட ஒர்க் பண்ண அத்தனை நபர்களுக்கும் தெரியும். நீங்க சினிமால நேரம் தவறாம இருந்திருக்கீங்க, அரசியல் ஏன் நேரம் தவறுனீங்க, அதுக்கான மன்னிப்பை நீங்க அங்க கேட்டுக்கணும். அரசாங்கத்தை குற்றச்சாட்டுன்னு நினைச்சிட்டீங்க, அங்க இருக்கும் லோக்கல் திமுக நிர்வாகிகளை குற்றம் சாட்டணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. முடிவோட வந்ததுனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்கள் நேரம் தவறிய தவறை தவற விட்டு அடுத்தவர்கள் மேல் குற்றம் சொல்றதை விட கரெக்டா சொல்றீங்க. இவ்வளவு இடத்துல நடந்து பரப்புரை, இந்த இடத்துல நடந்தது, கரூர்ல மட்டும் ஏன் நடக்கணும்னு சொல்லி ஒரு வார்த்தை அங்க நிறுத்துறீங்க. அது எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா விஜய் அவர்களே?
ஒரு முதல்வர் என்ன சொல்றாரு, அவர் அரசியல் பண்றாருங்க, அரசியல் தான் பண்றாரு, இது தேவை, நான் வந்து ரொம்ப நல்லவன்னு வேஷம் போடுறாருன்னு வச்சுங்க முதல்வர் அவர்கள். நானும் நம்புறேன் உங்க கருத்தை. அவர் என்ன அழகா சொன்னார் பாத்தீங்களா, ஒரு தொண்டனோ ஒரு பொதுமக்களோ இறப்பதை எந்த தலைவனும் விரும்ப மாட்டான், அதனால யாரும் வதந்திகளை பரப்பாதீர்கள் என்று ஒரு பொறுப்புள்ள முதல்வராக அவர் அறிக்கை இருந்தது. நீங்க ஒரு பொறுப்புள்ள தலைவராக நீங்க என்ன பண்ணிருக்கணும், தேவையில்லாத வீண் சண்டையை உருவாக்குறீங்க பாருங்க, போட்டு கொடுக்குறீங்க பாருங்க, எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு அரசியல் தெரியுமா விஜய் அவர்களே. ஒரு அசம்பாவிதமோ ஒரு பதட்டமான சூழ்நிலையோ நடப்பதை தவிர்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வதுதான் ஒரு தலைமைத்துவத்துக்கான லட்சணம். அந்த லட்சணத்தை முதல்வர் அவர்கள் செய்து விட்டார். உங்களுக்கு சப்போர்ட்டா தாங்க அவர் பேசியிருக்காரு. இவங்க எல்லாம் நம்ம மேல குறை சொல்லிட்டு இருக்காங்க, இவர் வந்து விஜய் விட்டு கொடுக்காம பேசுறாருன்னு கட்சிக்காரங்களுக்கு உண்மையிலே கோபம் வந்திருக்கும். அந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா, அசம்பாவிதம் எப்படி நடந்தது, இந்த கூட்ட நெரிசலால் நடந்ததா அல்லது திட்டமிட்ட சரியா என்று கண்டுபிடிப்பதற்கு நீதிமன்றத்தை நாடி இருக்கிறோம். நீதிமன்றத்தை நான் நாடி இருப்பதால் நீதிமன்றம் தீர்ப்பு வரும் வரை நாம் பொறுமையா இருக்கணும், யாரு மேலேயும் குற்றம் சாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கணும். உங்கள் தவறை நீங்கள் ஒத்துக்கொள்ள மனமில்லாவிட்டாலும் உங்கள் தொண்டர்கள் செய்த தவறையும் இங்கே கண்டித்திருக்க வேண்டும். நீங்க நடுநிலையாளராக இருந்திருந்தால் நீங்க வந்து இங்க கண்டிச்சிருக்கணும். உங்க தொண்டர்கள் எந்த தவறு செய்யலையா சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க பின்னாடியே ஓடியாடுறாங்களே, உங்க வண்டியில மோதி ஒரு தம்பி கீழே விழ சென்றானே, எட்டி பார்த்தீங்களே, இறங்கி பார்த்தீங்களா, அவனுக்கு ஒரு அறிவுரை சொல்லிருக்கணுமா இல்லையா? கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மீட்டிங் முடிஞ்சு வீட்டுக்கு போக சொல்லுவார், எல்லாம் பாதுகாப்பாக வீட்டுக்கு போனீங்கன்னு செய்தி வந்தாதான் நான் உறங்குவேன் என்று சொல்லி அனுப்புவார். அவர் தான் தலைவர். உங்கள் தொண்டர்கள் செய்த அராஜகத்தை நீங்க கண்டிச்சிருக்கணும்ல. ஜென்செட் வச்சிருக்க ரூம்ல உடைச்சி அந்த தகரத்தை தூக்கி எரிஞ்சிட்டு உள்ள போய் ஏறி வெறியா உட்காரானே, ஆப்போசிட்ல அந்த மாடியில் இருக்க கடையோட பேனர்லாம் கிழிச்சானே, அத்தனை வீடுகளில் புகுந்து அராஜகம் செய்திருக்கிறானே உங்க தொண்டர், அவனை நீங்க கண்டிச்சிருக்கணும்ல. மரத்து மேல ஏறி நிக்கிறானே, இறங்க சொன்னா இறங்க மாட்டானே, அவனை கண்டிச்சிருக்கணும்ல. ஒரு தம்பி வீடியோ உண்மையில வருங்காலத்தை நினைக்கும் போது பயமா இருக்குங்க. தளபதியை கைது செய்துருவே நீ, போலீஸ் ஸ்டேஷன் பிளாஸ் ஆயிரும், தமிழ்நாடு பத்தி எரியுன்றான். இளைஞர் சமுதாயத்தை நினைச்சு வயிறு எரியுது, சும்மா வேடிக்கை பாரு, எங்களுக்கே வயிறு எரியுது. அந்த தொண்டர்களை வழி நடத்தும் நீங்கள் இந்த வீடியோவில் ஒரு அறிவுரை சொல்லிக்கலாம்ல. எப்பயுமே நம்ம அரசாங்கத்தை மட்டும் குறை சொல்லக்கூடாது, நமக்கும் கட்டுப்பாடு வேண்டும். என்னுடைய தம்பிகளே, என்னுடைய நண்பா, என்னுடைய நண்பி, இல்ல ஒரு தாய் மாமனாக சொல்கிறேன், நீங்க எல்லாம் கட்டுக்கோப்பா இருக்கணும். இது மாதிரி பேசக்கூடாது, இது மாதிரிலாம் செய்யக்கூடாது. நம்ம அரசியல் அது இல்லை. இது திமுக அந்த அரசியலை செய்யும், அதிமுக செய்யும், பிஜேபி செய்யும். ஆனால் நாம் செய்யக்கூடாது. நாம் மாற்று அரசியலை கற்பிக்க வந்திருக்கிறோம்னு நீங்க உங்களுடைய தொண்டர்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லி கற்பித்திருக்க வேண்டுமானா இல்லையா? அப்படி ஒரு வீடியோ தான் நான் எதிர்பார்த்தேன். மாற்று அரசியலை கையில் எடுத்திருப்பார் விஜய் அவர்கள்ன்றத நாங்க ஓரளவுக்கு நம்பிட்டு இருந்த நாளா. எப்படிங்க ஒரு தொண்டருக்கு நீங்க அறிவுரை சொல்லனா அவன் திரும்பி திரும்பி அதுதான் செய்வான். இல்ல உங்க தொண்டர்கள் கட்டுப்பட மாட்டானா நீங்க கட்சி தலைவராக இருக்கிறதுக்கு அருகதையே கிடையாது. அமைதியா இருக்கணும், அமைதியா இருக்கணும்ல. இந்த ராமதாஸ் அவர்களும் இடம் சொல்றேன், எங்களுக்கு என்ன கத்திட்டு இருக்க, அமைதியா இருக்குன்னு சொன்னோம்னா அந்த கூட்டம் அப்படியே அமைதியாச்சு. பிறகு ஒரு கட்சி தலைவனுக்கு அழகு. இப்போ உங்கள் கட்சி தலைவனுடைய கடமை எனக்கு தவறுறீங்க. அரசியல்லாம் என்னங்கிறத தொண்டர்கள் கத்துக்கல நினைச்சோம். ஆனா நீங்க அரசியல் என்பதை கத்துக்கொள்ளாத கத்துக்குட்டியாதான் என்ன இருக்கீங்க விஜய் அவர்களே. முதல்ல அரசியலை கத்துங்க. அரசியல்னா என்ன கத்துங்க. நமக்கெல்லாம் தெரிஞ்சதுதான், யாரும் நியாயமான தலைவர் இல்ல. உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுபவர்கள் தான் தலைவர்கள். அதுதான் அந்த செயல்பாடு யாருக்கு தெரியாமல இல்ல. மு.க. ஸ்டாலின் முழுக்க முழுக்க நல்லவர் யார் நம்பல, எடப்பாடி அவர்கள் முழுக்க முழுக்க நல்லவர் யார் நம்பல, மோடி அவர்கள் முழுக்க முழுக்க நல்லவர் யார் நம்பல. ஆனால் ஒரு அரசியல் செய்யும் பொழுது அவர் நல்லவர்களால் நடிக்கிறார்கள் என்று எங்களுக்கு தெரியும். ஆனால் அவர் நல்லவர்களால் நடிப்பதில் அவர்களுக்கும் ஒரு ஆதாயம் இருக்கிறது, பொதுமக்களுக்கும் ஒரு ஆதாயம் இருக்கிறது. என்ன ஆதாயம் தெரியுமா? அமைதி என்ற ஆதாயம். உள்ளுக்குள்ள 1000 கோபம் இருக்கலாம், ஆனா வெளியே காட்டாம உங்களுடைய தொண்டர்களை நெறிப்படுத்த வேண்டும். தொண்டர்களை தூண்டி விடுபவன் தலைவன் அல்ல, தொண்டர்களை அமைதிப்படுத்துவான் தான் தலைவர். கட்சியை நெறிப்படுத்தும் போது கைதுக்கு பயந்து ஓடி போயிட்டாரு. புஷி ஆனந்து ஓடிட்டாரு. இந்த ஆதவர்ஜின் எங்க இருக்குன்னு தெரியல, நிர்மல்குமார் எல்லாம் முன்ஜாமீன் கேட்டு ஓடிட்டு இருக்காங்க. உங்களை பார்க்க வெறியில ஒரு 41 உயிர் போயிருக்குங்கிறது உண்மையிலுமே வேதனைக்குரிய விஷயம்தான். அந்த வருத்தமும் அந்த துயரமும் இன்னும் எங்கள் மனதிற்குள் இருக்கிறது. அந்த வடு இன்னும் ஆறவில்லை, ஆறவும் ஆறாது. ஆனால் ஒரு கட்சி வளர்வதற்கு 49 உயிர்களில் நீங்கள் அரசியலில் ஆதாயம் தேடி நாடகம் நடத்தினால் விட்டுருங்க. அப்படி ஒரு அரசியல் பண்றதுக்கு பண்ணாம கூட இருந்துடலாம். நீங்க எனக்கு ஆதரவளித்து பேசிய அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் நன்றிங்கிறீங்க. உங்களுக்கு ஆதரவளித்து பேசிய அத்தனை அரசியல் கட்சிகளும் யாரு? நீங்க கொள்கை எதிரின்னு சொல்ற பிஜேபி, உலகமகா ஊழல் செய்த கட்சின்னு சொன்ன அதிமுக, தன்னோட தந்தையவே கேவலப்படுத்தி கொண்டிருக்கும் அரசியல் வியாதி அன்புமணி. எடப்பாடி யாரு? பிஜேபி கூட கூட்டணி வச்சிருக்கவர். அன்புமணி யாரு? பிஜேபி கூட கூட்டணி வைக்க வேண்டும் என்று விரும்புபவர், பிஜேபி செய்யும் அனைத்து காரியங்களையும் ரசிப்பவர், ஆதரிப்பவர், முதல்வரை எதிர்ப்பவர். அந்த பிஜேபி கூட்டணிக்கு நீங்க நன்றி சொல்றீங்க.
இதே உங்களை விட்டு கொடுக்காமல் பேசிய முதல்வருக்கு ஏன் நீங்கள் நன்றி சொல்லாமல், முதல்வர் அவர்களே முடிந்தா என்ன எதை வேணா செய்யுங்க, என் தொண்டர்களை என் நிர்வாகிகளை எதுவும் செய்யக்கூடாதுன்னு முதல்வர் அவர்களுக்கு மட்டும் எச்சரிக்கை விடுக்கிறீங்க. நீங்கள் கொள்கை எதிரியாக சொன்ன பிஜேபிக்கு நன்றி சொல்றீங்க. கொள்கை எதிரியும் சமரசம் ஆயிட்டீங்களா? அப்போ உங்களுடைய வித்தியாசமான அரசியல் எங்கே போனது? நான் பார்த்த வரைக்கும் எல்லா நடுநிலை பத்திரிகையாளர்களும் விஜய் அவர்கள் வரணும், ஒரு மாற்று சக்தி வரணும், திமுகவுக்கு அதிமுகவுக்கு எதிரான ஒரு சக்தி வரணும்னு பேசினவங்களா? எஸ்பி லட்சுமணன் அவர்கள், கோட்டீஸ்வரன் அவர்கள், குபேந்திரன் அவர்கள் அவர்லாம் பேசினவங்க தான். இன்னைக்கு என்னன்னா இவர்களே விஜய் அவர்கள் தவறு செய்கிறார் என்று கொந்தளிக்கிறார்கள். நடுநிலை பத்திரிகையாளர்களின் பாராட்டுதலை பெற்ற நீங்கள் அவர்களே உங்களை நிராகரிக்கும் அளவிற்கு நடந்து கொண்டிருக்கிறீர்கள். அது காரணம் இந்த வீடியோ. எப்படி நான் வீடியோட ஆரம்பத்தில் சொன்னேன்ல, நான் போட்ட வீடியோவுக்கு விஜய் அவர்கள் பதில் சொல்லியிருக்கிறான்னு சொன்ன பார்த்தீங்களா? என்னோட வீடியோ நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, ஏன்னா பெரும்பான்மையாக பார்க்கல. என்னோட வீடியோ வியூஸ் கம்மியாக தான் போயிருக்கு, பார்க்கல. அந்த வியூஸ் கம்மியாக போனேன்னா என்னை விஜய் அவர்களுக்கு நிகராக நினைத்து ஒரு விஷயத்த சொன்னால் உண்மையிலுமே கேமராமேன் சிரித்தார். ஏன்னா நகைச்சுவையான விஷயம் அது. ஏன்னா நான் யாருன்னே விஜய் அவர்களுக்கு தெரியாது. என்னோட வீடியோ அவர்கிட்ட சென்றடைவதற்கான வாய்ப்பும் கிடையாது. இதே போல் தான் நீங்கள் முதல்வரை உங்களுக்கு ஈக்குவலான எதிரியாக நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். அதுவும் சினிமா டயலாக் பேசுகிற மாதிரி அப்படியே நம்ம ரஜினி அவர்கள் ஒரு டயலாக் சொல்லுவார், நமக்கு சில ஸ்டாக் ஷாட்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்து விட்டேன், மணிரத்னம் ஒத்துக்கலை, எனக்கு இல்லை வேற வேணும்னு சொல்லிட்டே இருந்தார். சொன்ன மாதிரி நீங்கள் சினிமாவில் இருக்கும் ஸ்டாக் ஷாட்டை அப்படியே எடுத்து உங்களுடைய சோகமான சோகத்தை நீங்கள் வரவழைத்ததாக தான் தெரிகிறது. சோகம் உங்களுக்கு உள்ளிருந்து வந்ததாக அந்த வீடியோவில் அவங்க முகம் தெரியவில்லை, சோகம் வரவழைக்கப்பட்டதாக தெரிந்தது. பக்காவாக 2-3 நாள் கழிச்சு. உண்மையிலுமே நீங்கள் வருத்தத்தில் இருந்தால் அந்த ட்ரிம் பண்ணுற ஞாபகம்லாம் உங்களுக்கு வந்திருக்குமா? சொல்லுங்களேன். ட்ரிம் பண்ணி இவ்வளோ அழகாக முழுன்னு வீடியோவில் உட்கார்றதுக்கு மனசு வந்திருக்குமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். 41 உயிர்கள் உங்களால் போயிருக்கு. அந்த உள்ளுணர்வு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். எப்படி தான் நீங்கள் தவிர்த்தாலும் அந்த உள்ளுணர்வு உங்களுக்கு இருக்கத்தான் செஞ்சுருக்கோம். உள்ள சோகத்தை வச்சுட்டு வெளியே காட்டாமல் இருக்கிறது மறந்துங்கிறது வேணுனே மறக்கிறது. அதெல்லாம் மறந்து நீங்கள் முழுன்னு அழகாக மேக்கப் போட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. புதைத்த பிணங்களோட ஈரம் கூட காய்ந்திருக்காது. அதுக்குள்ளே மேக்கப் போட்டு அவர்களுக்கு ஒரு இரங்கல் கூட சொல்லாமல், ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது ஃபஸ்ட் எடுத்துனே அபசுகனமாக பேசக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரி தான் இவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா முதல் மாநாட்டில் இறந்தவர்களுக்கு இவர் எந்தவித இரங்கலும் சொல்லலை. அதுக்கப்புறம் அடுத்து மதுரை மாநாட்டில் ஒரு 2 பேராக இருந்தாங்க, அதுக்கும் இரங்கல் சொல்லலை அவர். இதே நாமக்கல்லில் கூட ஒரு 45 பேர் 46 பேர் மயக்கம் போட்டு வந்ததாக சொல்கிறாங்க. அவங்க ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி இன்றைக்கும் அவர் மருத்துவமனையில் தான் இருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ அதையெல்லாம் மறந்துட்டு இங்கே நடந்த நிகழ்வை மட்டும் குறிப்பிட்டு ஒரு திமுக நிர்வாகி மேலே உங்களுடைய குற்றச்சாட்டை வைக்கிறீர்கள் என்றால் நீங்களும் நார்மல் அரசியலை செய்கின்ற ஒரு அரசியல்வாதிதான் என்பதை நிரூபித்து விட்டீர்கள் விஜய் அவர்களே. நடுநிலையாளர்கள் இதை கண்டிப்பாக புரிந்து கொண்டிருப்பார்கள். ஏனென்றால் நானும் விஜய் அவர்களை ஒரு நடுநிலையோடு தான் பார்த்து கொண்டிருந்தேன். அவருடைய நடுநிலை வார்த்தைகள் மட்டும்தான் இருக்கிறது, செயல் இல்லை என்பதை இதோ இந்த வீடியோ காட்டிவிட்டது. தயவுசெய்து விஜய் அவர்களே, நீங்கள் பத்திரிகை நிருபர்களை சந்திப்பதை தவிர்ப்பதை போல இதுபோல வீடியோவை வெளியிடுவதையும் தவிர்த்து விட்டால் நல்லது என்று என்னை போன்றவர்களுக்கு தோன்ற ஆரம்பித்து விட்டது. நாகரிகமான அரசியல் என்று முதலில் உங்களுடைய மாநாட்டில் பிரகடனம் எடுத்தீர்களே, அந்த பிரகடனத்தை மறந்துவிட்டாலும் தயவு செய்து மீண்டும் அதை செய்ய தொடங்குங்கள். ஒரு மேல் குற்றம் சொல்லி நீங்கள் தப்பிக்க விரும்பாதீர்கள். உங்களுடைய குற்றத்தையும் ஒத்துக்கொள்ளுங்கள். சொன்னால்தான் உங்கள் மேல் ஒரு நம்பிக்கை, ஒரு பேலன்ஸ்லையாவது இருக்கும். உங்கள் ரசிகர்கள் உங்களை நம்பிடுவாங்க, ஃபுல்லாக நம்பிடுவாங்க. உங்களை எதிர்ப்பவர்கள் ஃபுல்லாக நம்ப மாட்டாங்க. ஆனால் இதற்கு இடையில் நடுநிலையாளர்கள் என்று சிலர் இருக்கிறார்கள். அவர்களை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் மேல் உள்ள நம்பகத்தன்மையை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். நடுநிலையாளர்கள் ஒரு பேலன்ஸ்லேயே இருப்பாங்க. விஜய் நல்லவரா கெட்டவராங்கும் போது ஒரு தருணத்தில் நல்லவர் என்று சொல்லி அவர்கள் வாக்களிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. நடுநிலையாளர்கள் வாக்களித்து தான் இதுவரை எந்த கட்சியும் வென்றிருக்கிறது. செல்வி ஜெயலலிதா அவர்களும் திரு கலைஞர் கருணாநிதி அவர்களும் மாறி ஆட்சிக்கு வந்தது எப்படி தெரியுமா? அவருடைய ஓட் பேங்க் அவர்களை எப்பொழுதும் ஜெயிக்க வைத்ததில்லை. நடுநிலையாளர்கள் இவர் மேல் உள்ள வெறுப்பில் அவருக்கும், அவர் மேல் உள்ள வெறுப்பில் இவருக்கும் வாக்களித்ததனால்தான் அவருடைய வெற்றியும் தோல்வியும் நிர்ணயிக்கப்பட்டது. ஆகையால் நீங்களும் இந்த நடுநிலையாளர்களை இழந்துவிடக்கூடாது என்றால் உங்கள் மேல் உள்ள தவறையும் நீங்கள் ஒத்துக்கொண்டு மன்னிப்பு கேட்க வேண்டும். இப்பொழுதுதான் நீங்கள் வித்தியாசமான ஒரு அரசியலை கையில் எடுத்திருக்கிறீர்கள் என்று இந்த நடுநிலையாளர்கள் நம்புவார்கள். நீங்கள் வரும் 2026 தேர்தலில் வெல்வதா அல்லது தோற்பதா என்பதை இனி வரும் காலங்கள் உங்களை நிர்ணயிக்கும்.
அந்த காலங்களை கொள்கை எதிரி பிஜேபி வேண்டாம், அரசியல் எதிரி திமுக வேண்டாம் என்று எப்படி முதல் மேடையில் நீங்கள் சொன்னீர்களோ அதை கடைசி வரை காப்பாற்றினால் மட்டும்தான் உங்களுடைய வெற்றி நிர்ணயிக்கப்படும். அதை காப்பாற்ற தவறினால் விஜய் அவர்களே நீங்கள் படு தோல்வியை தழுவுவீர்கள். அது மட்டுமல்லாத 41 உயிர்கள் இறந்ததே, அந்த 41 உயிர்களின் குடும்பத்தாரின் அழுகுரலில் நீங்கள் அரசியல் செய்தால் உங்களுடைய அரசியல் சாம்ராஜ்யம் மிக விரைவில் அழிந்துவிடும். ஆட்சியில் அமர்ந்தவுடன் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஏகப்பட்ட ஆட்டம் போட்டார். அப்போ ரஜினிகாந்த் அவருடன் சொன்னார், மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது என்று சொன்னார். அவர் ஆட்சிக்கு வந்ததன் பிறகு ஆடினார். நீங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே அத்தனை ஆட்டமும் ஆடுகிறீர்கள். தயவு செய்து இறந்தவர்களின் குடும்பத்தின் அழுகுரலில் நீங்கள் அரசியல் செய்தால் உங்களுடைய அரசியல் சாம்ராஜ்யம் தரைமட்டமாகும் என்பதை மட்டும் நினைவு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.